இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி எதை பற்றினா, எழுப்புதலை யார் துவக்க போகிறது, எழுப்புதலை யார் துவக்க போகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரம் 1 அதிகாரம் வசனம் 2. இதில் என்னன்னா முதல் வசனத்திலேருந்தே பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 1. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். 2ஆம் வசனம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இது அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். யூதா, இதுல என்ன சொல்றேன்னா, இதுல என்ன நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும், யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரன் அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இதுல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க பார்த்தது வேணா இது இப்ப படிச்ச வசனம், அதாவது நியாயாதிபதியில் 20ஆம் அதிகாரம் வசனம் 18 கடைசி பகுதி. அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். நியாயாதிபதியில் 1:2 என்ன சொல்றாருன்னா, யூதா எழுந்து புறப்பட கடவன். நியாயாதிபதியில் 1:2 யூதா எழுந்து புறப்பட கடவன். நியாயாதிபதியில் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இதை இப்ப யூதாவை பத்தி பார்ப்போம். இன்னொரு வசனம், ஆதியாகமம் 49 வசனம் 8. யூதாவே, சகோதரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திர உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ்ச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணியன் அவன் பாதங்களை விட்டு ஒழியதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குள்ள திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் திராட்சத்தில் தன் அங்கியையும் துவைப்பான். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினாலும் மென்மையாயும் இருக்கும். இந்த வசனம் யூதாவை பத்தின வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9 வரைக்கும் பார்க்கலாம். யூதாவே, சகோதரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இது வாசிச்ச வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. இதுல நம்ம நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யூதா எழுந்து புறப்பட கடவன். நியாயாதிபதியில் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடைசி பகுதியில் யூதா முந்தி போக வேண்டும். யூதான்னா என்ன அர்த்தம்னா துதின்னு அர்த்தம். நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்ற, யூதான்றதுக்கு துதின்னு அர்த்தம். அதாவது இது யாக்கோபு தன் பிள்ளைகளை பெற்ற போது அந்த லேயால் தன்னுடைய சந்ததியில் வரும்போது அந்த 4ஆவதா, இது ஒரே நிமிஷம் நான் வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இதில் யூதா
அந்த நான்காவது பிள்ளை. முதலாவது பிள்ளை வந்து ரூபன், ரெண்டாவது சிமியோன், மூணாவது லேவி, நாலாவது யூதா. நாலாவது பிறகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், அதற்கு யூதான்னு பேர் வைக்கிறாங்க. யூதான்றது துதின்றது பெரும்பாலான கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் என்னென்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆதியாகமம் 49ஆம் வசனம், 49ஆம் அதிகாரம் வசனம் 8 கூட இல்லை, 8 பார்க்கலாம், 8, 9 மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். யூதாவே சகோதரால் புகழப்படுபவன் நீயே. யூதா வந்து துதிக்கிற யூதான்ற இடத்துல நீங்கள் துதியை நினைச்சு பாருங்க. துதியை அந்த வார்த்தைக்கு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. உன் கரம் உன் சத்துருகளுடைய பிடரின் மேல் இருக்கும். யாருடைய கரம்? துதிக்கிறவர்களுடைய கரம். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யார் முன் பணிவார்கள்? துதிக்கிறவங்களோட, துதி செய்கிற பழக்கம் உள்ளவர்களுக்கு முன் பணிவாங்க. இதில் என்னன்னா, யூதா பாலசிங்கம் தான், ஆனாலும் சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். இந்த துதி செய்கிற மக்கள் வந்து ஓய்ந்து போயிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் துதி செய்கிற மக்கள் வந்து ஓய்ந்து போயிட்டாங்க. சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா துதி செய்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சான். ஆலயத்தின காரியங்களை நிர்ணயம் செய்யும் போது துதி செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தையே ஏற்படுத்தி வச்சான். ஆனால் நம்ம சபைகளில் வந்து யாருமே வரலன்னா கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துதி செய்கிற கூட்டம், ஒரே நிமிஷம் இருங்க. முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, தாவீது ஒரு துதி செய்கிற கூட்டத்தையே உருவாக்கினார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் துதி செலுத்தப்படுகிறது ஒரு கூட்டம் வைக்கப்பட்டு தினமும் துதி செய்கிறவர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சபைகளிலும் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க வந்து இருந்தாங்கன்னா, இந்த யூதா வந்து கிழக்கு சூரியன் உதிக்கும் கீழ் திசையில் இருந்தாங்க. யூதா எப்பவுமே வந்து ஆசரிப்பு கூடாரம் வண்ணாந்திரத்துல புறப்படும் போது யூதா தான் முதல் போவாங்க. யூதா தான், அது யூதர்கள் இல்லை, யூதர்கள் என்று இப்ப வழங்கப்படுகிற பெயர்கள். யூதான்றது அந்த கோத்திரம். அதாவது பாளையம் இறங்கும் போது, அவங்க கேம்பில் இருக்கும்போது, அவங்க அதாவது அந்த பாளையம் இறங்கும்போது, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்தப்பட்டு அவங்க தங்கி இருக்கும்போது யூதா வந்து கீழ் திசையில் முதல்ல பாளையம் இறங்கிருப்பார். இதோட படத்தை நான் இந்த செய்தியில் எப்படியாவது அதில் காண்பிக்க முயற்சி பண்ணுறேன். யூதா வந்து எப்போவுமே இந்த எரிகோவுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க இல்லையா, போகும்போது பார்த்தீங்கன்னா யூதா தான் முதல்ல முன்னாடி போகிறார். அந்த யூதா தான் முந்தி போகிறாரு. அதே மாதிரி அவங்க பாளையமும் அமையும் போது யூதா தான் வந்து கீழ் திசையில் இருக்கும். அவங்க பிரயாணம் பண்ணும்போது யூதா தான் பிரயாணப்படும் போது முந்தி போவாங்க. அந்த மாதிரி இந்த துதி செய்கிற மனிதர்கள் ஓய்ந்து போயிட்டாங்க. துதி வந்து ஒரு அலாதியான விஷயம்னா சில பேருக்கு வந்து துதி செயல்னா வந்து ஏதோ ஒரு வெறுமை இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், ஒரு மன கஷ்டம் இருக்கும். அது வந்து துதி செய்து பழகினவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்னென்னா உடனே தெரிஞ்சுக்குவாங்க, ஆண்டவரை நம்ம இப்போ துதிக்கணும், ஆண்டவருடைய வெளிச்சம் எப்போ குறையுதோ அப்போ அவங்க துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தமிழ் மொழிபெயர்ப்புன்னு இப்போ தமிழ் ஓவியில் இந்த ஸ்தோத்திரம்ன்ற வேர்டு வருது. அதே ஒரு பொதுமொழி பெயர்ப்பில் ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தையே வரல.
ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை வர்றதுக்கு பதில் போற்றி இந்த மாதிரி ஏதோ வேற ஏதோ வார்த்தை வர மாதிரி நான் பார்த்தேன் சில இடத்துல. அதாவது இந்த பொதுவாக சொல்லணும்னா ரோமன் கத்தோலிக் பைபிள்னு சொல்கிறாங்க, அதை பொதுமொழிபெயர்ப்பது. அந்த ரோமன் கத்தோலிக் பைபிளில் ஸ்தோத்திரம்ன்ற வேர்டே கிடையாது, போற்றி போற்றின்னு தான் இருக்குது. அது தமிழில் பிரியப்படுறவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த துதி செய்து பழகிறதுக்கு இந்த ஸ்தோத்திரம்ன்ற வேர்டு ரொம்ப முக்கியமானது. இதோட அர்த்தத்தை காட்டிலும் இது தொடர்ந்து சொல்றதுக்கு பயன்படும். ஒரு 10 நிமிஷம் நீங்க ஸ்தோத்திரம் 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 இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உருவாகும். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். இதுதான் துதிக்கிற பழக்கம்னு அர்த்தம். இந்த யூதா முந்தி போகணும்னா இந்த துதி முந்தி போகணும். ஒரு ஜெயத்துக்கு துதி முந்தி போகணும், துதி எழும்பி போகணும். அந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குற மாதிரி யூதா எழுந்து புறப்பட வேண்டும். 20:18 நியாயாதிபதிகள் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் முந்தி புறப்பட வேண்டும். அதாவது அங்க எழும்பி புறப்பட வேண்டும், இங்க முந்தி புறப்பட வேண்டும் இருக்கு. துதி செய்கிற மக்கள் எழும்பணும், அநேக துதி செய்கிற மக்கள் எழும்பணும், அநேக துதி செய்கிற மக்கள் முந்தி போகணும். அவங்களாலதான் அதாவது எங்க சத்ரு பலத்தோடு போராடல, ஏதோ ஒரு பலத்தை வச்சுன்னு சத்ரு போராடல. நம்ம சத்ருன்னும் போது மனிதர்களை சொல்லலை, அந்த இருளையும் அதாவது தேவனை அறிய பண்ணாம அறிய விடாம இருக்கிற இருளையும் இருளையும் அந்தகாரத்தையும் மரணந்தகாரத்தையும் சொல்றாங்க. தேவனை அறிய விடாம மனக்கண்களை குருடாக்கி வச்சு இருளில் வச்சுட்டு இருக்கிற அந்த இருள் இருள் அந்தகாரம் மரணந்தகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இருள் இருள் அந்தகாரம் மரணந்தகாரம் இதெல்லாம் விலகணும்னா அவங்க மனக்கண்கள் திறக்கப்படணும்னா துதி செய்கிறவர்கள் எழும்பணும். துதிக்கும் போதுதான் அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும். இதுல என்னன்னா துதி எழும்பி போகணும், துதி எழும்பணும், துதிக்கிற மனிதர்கள் எழும்பணும். அதே போல துதி செய்கிற முந்தி போகணும். அதாவது பேதுரு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், சீடர்களை முதல்ல சொல்லும் போது பேதுரு முந்தினவன் பேதுருன்னு இருக்கும், முந்தினவன் பேதுருன்னு இருக்கும். ஏதோ அடிச்சு பிடிச்சி முன்னாடி போனவன்றதுனால முந்தினவன் பேதுரு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் உண்மையிலேயே கத்தருக்குள்ள அதிகமாக துதி செய்கிற மனுஷனா இருந்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த முந்தின எப்பவுமே இந்த என்ன சொல்றது, முந்தினவன் பேதுருன்னு ஒன்னே என்ன நினைச்சிட்டாங்க, ரொம்ப ஏதோ துருன்னு ஏதோ எல்லாத்துலேயும் கேள்வி கேட்டுன்னு நிறைய ஆர்வ கோளாரா இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் தான் முதல் எழும்பி அதாவது 3000 பேர் ரட்சிக்கிற ஒரு பிரசங்கத்தை பண்ணார். பரிசுத்தாவியான இறங்கின பிறகு 3000 பேர் ரட்சித்த புதிய சபை உருவாகும் போது பிரசங்கித்த முதல் அப்போஸ்தலர் பேதுரு தான். அவர் 3 தடவை மறுதளித்து இருந்தாலும் தேவன் அவர் மேல இறங்கும் போது அந்த அந்நிய பாஷையில பேசும்போது அந்த 3000 பேர்கள் ரசிக்கப்பட்டாங்க. அதுபோல துதி செய்கிற மக்கள் எழுமணும், துதி செய்கிற மக்கள் எழுமணும். அதாவது தேர் இஸ் டைனமைட் இன் பிரைஸ். ஒரு புக் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தேர் இஸ் டைனமைட் இன் பிரைஸ். டைனமைட்னா அதாவது ஒரு வெடிப்பொருள். அதாவது நீங்க துதி செய்கிற மக்கள் எப்படிப்பட்டவன்னா டைனமைட் போலவாங்க. தேர் இஸ் டைனமைட் இன் பிரைஸ். துதி செய்யறது மூலமா என்ன வருதுன்னா ஒரு அணுகுண்டு போன்ற சக்தி உருவாகுது. அதாவது இது வெடிக்கத்தக்க சக்தி இல்லை. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் அணுகுண்டே உங்க தேசத்துக்கு எதிராக போடுறாங்கன்னு ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், துதி செய்யறவங்க எழும்பும்போது அங்க அந்த அணுகுண்டு அந்த ராக்கெட்ல அங்க புறப்படுறதுக்கு முன்னாடியே அங்கேயே அந்த வில்லு தவற விட்டு அந்த வாசிப்பு இசைக்கையில எரிமில்ல வாசிப்போம், அவன் வில்ல தவற விட்டு அது அந்த தேசத்திலேயே விழுந்து போகும். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தேசத்துக்கு எதிராக ஒருவர் எழும்ப முடியாது. அதாவது எந்த தேசம் அதிகம், எந்த தேசத்தில் துதி செய்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கதான் எழுப்புதல் ஆரம்பிக்குதுங்க. எந்த மாநிலத்தில் துதி செய்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ, எந்த மாவட்டத்தில் துதி செய்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ, எந்த சபையில் துதி செய்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சபை மூலமாக தான் எழுப்புதல் உண்டாகும். அதுக்கும் முக்கியமா என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு மனிதன் இங்க பாருங்க, யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே
சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். யூதா படுத்துட்டான். அவன் உக்காரல, நிக்கல, உக்காரல, படுத்துட்டான். அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த ஊழியக்காரருடைய வேலை என்ன தெரியுங்களா? கர்த்தரோடு இணைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இவன் மடங்கி படுத்தான் பாருங்க. இவனை எழுப்புகிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அவனை எழுப்புகிறவன் யார்? அதாவது அவனை எழுப்பணும், துதி செய்து எழுப்பணும், அந்நிய பாஷையில துதி செய்து எழுப்பணும். அப்பதான் அவங்களுக்குள்ள அனல் மூட்டப்படும். இது ஏதோ ஒரு உலகாயுத காரியம் இல்லைங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, துதி செய்கிற மக்கள் எப்ப எழும்புறாங்களோ அப்பதான் எழுப்புதலுக்கான ஸ்பார்க் உண்டாகுது. அதாவது வாக்குத்தத்தின் ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தோம். கர்த்தரால் பயங்கரத்தினால் ஒருமனப்பட்டு கூடினார்கள்னு ஒரு வசனம் வருது. சவுலுடைய காரியத்துல வாசிக்கும் போது, சவுல் பழைய ஏற்பாடு சொல்றேன், 1 சாமுவேல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம். கர்த்தரால் பயங்கரத்தினால் அவங்க ஒன்று கூடினார், ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. வாக்குத்தத்தம் என்ன இருக்குன்னா, வாக்குத்தத்தப்படி கூடி வந்தவங்க 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அதாவது லூக்கால கடைசி பகுதிக்கு முன்னாடி பார்க்கும்போது 120 பேர் அவங்க காத்திருக்கிறாங்க. லூக்கா கடைசி வசனம் வாசிக்கும் போது, லூக்கா லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். இதுல பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு, காட்சி கொடுத்த பிறகு நான் வாசிக்கிறேன். 24:49 வாசிக்கிறேன். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தரிப்பிக்கும் இடம் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். லூக்கா முடியுறது பாத்தீங்கன்னா இந்த 53ஆம் வசனம் தான் முடியுது. லூக்கா சுவிசேஷம் 53ஆம் வசனம் முடியுது. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க துதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி முடியுது. ஆமீன் முடிக்கிறாரு. ஆமீன்னா அப்படியே ஆகட்டும். துதித்து கொண்டிருக்கும் போது அடுத்து நடந்தது என்னன்னு பாக்குறீங்கன்னா, அவங்க துதித்து கொண்டிருந்தாங்கல்ல, அதுக்கு அடுத்து நடந்தது என்னன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்நாட்டில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, இந்த முந்தினவன் பேதுருன்னு சொன்னீங்க பாருங்க, அவர் தான் எழுந்து நிற்கிறார் முதல்ல. அடுத்து அவங்க துதித்தனால் என்ன நடந்தது, துதி செய்ய செய்ய என்ன நடந்தது? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சர்தியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் முந்தமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்னன்னா, சபை ஸ்தாபிக்கப்பட்டதே இந்த துதியினாலதான். அவங்க துதித்து இருக்கும்போது அந்த சபையே ஆரம்பிக்கப்பட்டது. ஆவியானவர் பொழுதுப்பட்டது எப்படின்னா அந்த துதியினாலதான் ஆவியானவருடைய அஸ்திபாரமே வைக்கப்பட்டது. அதுபோல இந்த எழுப்புதல் எப்படி தூங்குன்னா, துதி செய்கிற மனிதர்களால் மட்டும்தான் எழும்பும். அவங்கள எழுப்பணும், அவங்க எழும்பணும், எழும்பி புறப்படணும், முந்தி போகணும், முன்னாடி போகணும். யூதா எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி முதல்ல யூதா கோத்திரம் முன்னாடி போச்சோ, அது போல துதி செய்கிற மக்கள் எழுப்புதலுக்கு முன்னாடி போகணும். அதாவது
2 கோத்திரம் பின்தங்கிருச்சு பாருங்க, 2.5 கோத்திரம். உங்ககிட்ட ஆடு மாடுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த இடம் வந்து அதாவது யோர்தான் இப்புறத்திலேயே பங்கு வாங்கிக்கினாங்க. எப்படின்னா எங்ககிட்ட ஆடு மாடுகள் நிறைய இருக்கு, இந்த இடம் மேய்ச்சலுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லி இங்கேயே பங்கு வாங்கிக்கினாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து யூதாவை போல துதி செய்யறவர்களாக முன்ன போய் இந்த எழுப்புதல தூங்குவோம். அந்நிய பாஷையில் துதிங்க. தினமும் 7 வேளை துதிக்கணும். தினமும் 7 வேளை துதிக்கணும். ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 15 நிமிஷம் துதிக்கணும். நீங்கள் ஒரு துதியை மட்டும் செலுத்தினே வரணும். ஏதாவது ஒரு கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும், யெகோவா நிசி ஸ்தோத்திரம், யெகோவா நிசி ஸ்தோத்திரம், யெகோவா நிசி ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாம். இல்லைன்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதிரி 2 வகையில் உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்கோ, உங்க ஆவியானவர் உங்களை எப்படி ஏவராரோ ஒரு கர்த்தருடைய ஒரு நாமத்தை முன்ன வச்சு துதிக்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கலாம். இல்லைன்னா வந்து வெறும் ஸ்தோத்திரமே சொல்லுங்க, இது பெரும்பாலும் சிறந்தது. ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது கர்த்தர் அந்த இடத்துல வந்து வாசம் செய்யறாரு. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவர் வந்து கால தாமதிக்கலங்க, எழுப்புதலுக்கு வந்து ஏற்ற காலத்தை பார்த்துனுக்கிறாருங்க. அதாவது ஏற்ற நபர்களை தேடின்னு இருக்காரு. ஏதோ பேரு புகழுக்காக பணத்துக்காக இதுக்காக எல்லாம் தேடுறவங்க எல்லாம் தேடல, துதிக்கிற மனிதர்களை தேடுறாரு. எங்கேயாவது துதி எழும்பாதா, யூதா படுத்து கிடந்து இருக்கிற இந்த யூதா எழும்பாதா அப்படின்னு கர்த்தர் பார்க்கறாரு. நம்ம இவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த துதி செய்கிற மக்களை எழும்ப கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்வோம். இந்த துதி மூலமா, அதாவது துதி வந்து தொத்திக்குன்னா இந்த கொள்ளை நோயை போல இது துதி. அதாவது அக்னியை போல இது பற்றி பரவினே இருக்கும். ஜெபிக்கிற மனுஷங்கிட்ட இருந்து கூட பழகினா கூட ஜெபம் அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு வரலன்னாலும், துதிக்கிற மனுஷங்கிட்ட இருந்து அந்த துதி மற்றவங்களுக்குள்ள வந்து பிரகாசிக்க செய்யும், அவங்கள துதிக்க வைக்கும். அதுதான் வந்து ஆவியில களி கூறுதல்ன்றது. நான் இதோட செய்தியை முடித்துக் கொள்கிறேன். எப்படியாவது இந்த துதி செய்கிற மக்கள் எழுமணும்னு தினமும் ஜெபியுங்க, கர்த்தரிடத்துல விண்ணப்ப வைங்க. இந்த துதி செய்கிற மக்கள் எழுமினாதான் எழுப்புதல் உண்டாகும். எத்தனையோ பிரச்சனை இருக்கு மனிதர்களுக்கு. அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எழுப்புதல் தான், தேவனுடைய ராஜ்யம்தான். அந்த ராஜ்யம் கட்டப்பட இந்த துதிக்கிற மக்கள் எழும்புவார்களாக, இந்த துதி செய்கிற மக்கள் எழும்புவார்களாக. நான் இத்துடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம்.